नमस्कार, स्वागत है आपका इंडिया न्यूज़ 28 में। ये बात करते हैं तमिलनाडु की कुछ खास खबरों की। तमिलनाडु के स्कूल शिक्षा मंत्री अनबिल महेश ने कहा कि परीक्षाओं का समय सारिणी एक सप्ताह के भीतर जारी कर दी जाएगी। तमिलनाडु में विभिन्न स्थानों पर आपके साथ स्टालिन का शिविर चल रहा है। इस संदर्भ में आज अरियमंगलम, त्रिची के वार्ड 16 और 35 की जनता के साथ अरियमंगलम जोन 3 में एक विशेष शिविर आयोजित किया जा रहा है। स्कूल शिक्षा मंत्री अनबिल महेश पोयामोजी ने बैठक में भाग लिया। जिला कलेक्टर वी सरवनन मंडलम तृतीय के अध्यक्ष हैं। राजलक्ष्मी, राजस्व मंडल अधिकारी अरुल, तहसीलदार शक्तिवेल और मुरुगन, सहायक आयुक्त सरवनन, सहायक कार्यकारी अभियंता जगजीवन रमन, कनिष्ठ अभियंता जोसेफ और अन्य उपस्थित थे। मंत्री अनबिल महेश मीडिया से बात कर रहे थे। एक सप्ताह में विद्यालय की समय सारिणी जारी कर दी जाएगी। एडप्पादी पलानीसामी ने पहले ही अपना चुनाव अभियान शुरू कर दिया है। लोग बैठक से पहले कुछ बात करना चाहते हैं, लेकिन इससे कुछ हासिल नहीं हुआ। वह गठबंधन के लिए अन्य दलों को आमंत्रित कर रहे हैं, लेकिन हर कोई उनके आह्वान को अस्वीकार कर रहा है। उदयनिधि स्टालिन द्रमुक के सबसे कम उम्र के नेता हैं। उन्होंने कहा, हमारी पार्टी में जो हो रहा है उसके बारे में चिंता करने की कोई जरूरत नहीं है। त्रिची से मुख्य संवाददाता वी बालाजी की रिपोर्ट। தொடர்ந்து இப்போ நான் ஒரு ரெண்டாவது நாட்களாக ரெண்டாவது முகாமாக இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் ஏற்கனவே ஒரு முகாம் நிறைவேறினது. இப்போ இன்னைக்கு மாநகராட்சி பகுதியில் நம்ம இதை ஆரம்பிச்சிருக்கோம். ஏற்கனவே துவாக்குடி பகுதியிலையும் இதற்கான பணிகளை நாங்கள் பார்த்துருக்கோம். அடுத்தது சூரியூர் பகுதிக்கு நாங்கள் போக இருக்கோம். ஸோ இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதத்தில் மக்கள் பயனுள்ள விதத்தை இப்போ கூட ஒரு அம்மையார் ஒருத்தவங்க சொன்னாங்க, சார் ஒரே இடத்துல ஒரு 3 வேலையை நான் முடிச்சுக்கிட்டேன் நான் அப்படிங்கிற அளவு இருக்கு. பொதுவாக நம்மளுடைய அரசு அதிகாரிகளுடைய அந்த ஒத்துழைப்பு அந்த அளவுக்கு நல்ல விதத்தில் இருக்கு. வரக்கூடியவங்களுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அந்த எண்ணத்தை நம்ம ஈடு செய்கின்ற அளவுக்கு அவர்களும் தொடர்ந்து நம்முடைய மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவருடைய அந்த வழிகாட்டத்தின்படி நீங்கள் செய்துட்டு அவ்வளோ அப்படியே பெருமையாக கிட்டத்தட்ட ஒரு 13 வகையான டிபார்ட்மெண்ட்ஸை சார்ந்திருக்கவங்க எல்லாம் நீங்கள் ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்க. ப்ராப்பராக வெளியில் உட்காந்து டோக்கன் கொடுத்து அந்த டோக்கனுக்கு பிறகு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சுட்டு ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து எந்தெந்த கவுண்டருக்கு போகிறதுலேருந்து வரக்கூடிய மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததுன்னு சொன்னால் அதையும் சரி செய்து அதுக்கு தகுந்தப்போ அந்த வெயிட்டிங் நேரத்துலையும் ஒரு மருத்துவ முகாம் மூலமாக உங்கள் உடலை நீங்கள் பரிசோதனை செய்துக்கலாம். அளவுக்கு எல்லா விதத்துலையும் அந்த வெயிட் பண்ணுற டைம் ஒரு குவாலிட்டியான டைமாக இருக்குன்ற விதத்தில் இன்னைக்கு ரொம்ப அழகாக நம்முடைய தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வழிகாட்டுறது இந்த உங்களுடன் ஸ்டாலின் வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டு அப்படியே எங்களுக்கு அது பெருமையாக இருக்கின்றது. தொடர்ந்து இப்போ இன்னைக்கு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் இங்கே இருக்கின்ற அதிகாரிகள் வருகை தந்திருக்கின்ற பொதுமக்கள்கிட்ட பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா கலைஞர் உரிமை தொகைக்கான அந்த கோரிக்கைகள் தான் அதிகம் இருக்குது. இரண்டாவதாக பட்டாக்கள் கேட்டு வந்து கொண்டிருக்கின்றது. நீர்நில புறம்போக்கில் இருந்துச்சுன்னா இன்னைக்கு பண்ண முடியும். உங்களுக்கே தெரியும், மாண்புமிகு பொருந்திய நீதிமன்றத்தோட உத்தரவுலாம் வெளியிடுது. அது இல்லாத பட்சத்தில் எதெல்லாம் செய்து தர முடியுமோ அதை உடனடியாக செய்து தருகின்ற பணியிலும் அது மாதிரி ஒரு பெயர் மாற்றம் இருந்தது என்று சொன்னால் அது சார்ந்து உடனடியாக இங்கேயே அதை செஞ்சு அதுக்கான சர்டிபிகேட்டை கொடுக்கறது உள்ளபடியே மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு மக்களை தேடி ஒட்டுமொத்தமாக மாவட்ட நிர்வாகமே வந்திருக்கின்றது. நிர்வாகத்தை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு அரசு அலுவலருக்கும் திருவம்பு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் முறையிலே என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நல்லா இருக்காங்க. இன்னும் 2 நாள் நேற்று மாண்புமிகு துணை முதலமைச்சர் போய் பார்த்துட்டு வந்தாங்க. அவங்க கூட தான் நேற்று ஒரு நிகழ்ச்சியை கலந்தோம். அப்போ நானும் மேடையிலே கேட்டேன், நான் 2 நாளில் பூர்ணமாக வீடு திரும்புவார் என்று அவர் சொன்னார். நீதிமன்றம் சொல்லி பின்னடைவில் எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நாங்கள் ஒவ்வொரு வீடுகளுக்காக போகும்போது வரக்கூடிய அந்த எழுச்சியான வரவேற்பு, அந்த முகமலர்ச்சி, அரசாங்கம் சார்ந்திருக்கின்ற முதலமைச்சருக்கான அந்த பாராட்டுக்கெல்லாம் பார்க்கும் பொழுது இதை பொறுத்து கொள்ளாமல் சில பேர் நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. நீதிமன்றத்துக்கு போகும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு வெற்றிகரமான திட்டமாக மக்களும் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது என்றுதான் அர்த்தம். ஆனால் தான் ஏதோ ஒரு விதத்தை அதை நிறுத்த வேண்டும் என்று பார்க்க. பட் எது எப்படியாக இருந்தாலும் மாண்புமிகு பொருந்திய நீதிமன்றம் எங்களுக்கு என்ன வழிகாட்டுகிறது அந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மதிக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இல்லை. அப்படி கிடையாதுங்க. தொடர்ந்து இப்போ ஒரு 4.5 வருஷமா நீங்களே பார்த்திருப்பீங்க, தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஒவ்வொரு விதத்திலும் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் ஒவ்வொரு விதத்திலும் முகாம்கள் மூலமாக நடத்தப்பட்டு மனுக்கள்லாம் பரிசீலனை செய்யப்பட்டு அதற்கான உரிய தீர்வுகள் அமைச்சர் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கோம். அதோடைய அடுத்த வேர்ஷன் தான் இப்போ உங்களுடன் ஸ்டாலின் விதத்தில் இன்றைக்கு எல்லா துறையையும் ஒரே இடத்துல கொண்டு வர வேண்டும் என்று ஏற்கனவே செஞ்சதுதான். இப்ப அடுத்த கட்டமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கோமே தவிர இதுக்கும் தேர்தலையும் மனசு வைத்துக் கொள்ள வேண்டாம்.
சரி, அதான் சொன்னேன், ஒவ்வொரு திட்டமும் சார்ந்து நாங்கள் மக்கள் சார்ந்து நல்ல திட்டங்கள் சார்ந்து நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம் நாங்கள். ஆனால் நாங்கள் வைக்கிற பேரில் வந்து அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஒரு நேரோ மைண்டட் தான் அதை காட்டுறதாக நான் பார்க்குறேன். பள்ளி திறந்தவனே காலாண்டு தேர்வு பொது தேர்வு அறிவிப்பாங்க, இந்த முறை அறிவிக்கல. எப்படி பொது தேர்வு கேலண்டர் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு 1 வீக்ல உங்களுக்கு டைம் வந்துருங்க எல்லாமே. நிறைய பேர் திமுக இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்குறாங்க. ஆனா அதிமுக எடப்பாடி இது எங்க கட்சிங்க, அவர் கட்சியை பத்தி நாங்க கேட்க மாட்டோம், எங்க கட்சியை பத்தி அவர் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒட்டுமொத்தமாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு இளம் தலைவராக இருக்கும் பொழுது கண்டிப்பாக அதை எங்க கட்சியை பத்தி அவர் பேச வேண்டிய அவசியமே இல்லை. இல்ல இப்ப அவரு ரொம்ப தேர்தல் பிரச்சாரத்தை ரொம்ப சீக்கிரமே அவர் ஆரம்பிச்சிட்டாரு அவரு. அதனால ஏதாச்சும் பேசி ஆகணும், வந்துச்சு கூட்டம் வந்துருச்சு, கூட்டத்துக்கு தந்தப்ப ஏதாச்சும் நான் பேசியாக வேண்டுமே என்று பேசிக்கிறாரு தவிர அப்படியே ஒரு அரசியல் இது அப்படியே தேர்தல் காலத்தை இப்பயே கொண்டு வந்துட்டோம், அந்த தேர்தல் ஃபீவர் இப்பயே கொண்டு வந்துற மாதிரி பண்ணணும் முயற்சி செய்யறாரு. ஆனால் எந்த இடத்துல அது எடுபடலைங்கிறது உங்களுக்கே தெரியும். ஒவ்வொரு கூட்டணியாக இன்னைக்கு அவர் கூப்பிட்டு பார்க்குறாரு, ஒவ்வொரு கூட்டணி அடுத்த நிமிஷம் அதை மறுக்கிறாங்க முதற்கொண்டு நீங்க பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. ஸோ ஒரு தேர்தல் வியூகம் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டோம், ஏதாச்சும் பேச வேண்டுமேங்கிறதுக்காக அவர் பேசுறாரு. நான் பார்க்கிறேன் கல்வி வந்து ஒரு நல்ல வரப்பிரசாதமான ஒரு திட்டம். ஆனா வந்து இதை சீமான் சொல்லியிருக்காரு, இல்லம் தேடி கல்வி இருக்கப்ப அப்புறம் எதுக்கு பள்ளிக்கூடம் வச்சிருக்காங்க. இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிறது எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு 2 ஆண்டுகள் கொரோனால பாதிப்படைந்த மாணவர்களுக்காக எல்லா பிள்ளைங்களும் டியூஷன் காசு கொடுத்துலாம் சேர முடியாது. அப்படி இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நாங்கள் எங்களுடைய படிச்ச இளைய சமுதாயம் இன்னைக்கு சமுதாயத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற ஆசையில் அவங்களே முன் வந்து எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களுக்கு தேவை 2 லட்சம் பேர் தான், எனக்கு 6 லட்சம் பேருக்கு மேலே பதிவு செஞ்சிருக்காங்க இல்லம் தேடி கல்வியில். நீங்கள் படிப்படியாக அதையும் குறைத்து இப்போ 50,000க்கு நாங்கள் கொண்டு வந்துட்டோம் என்று சொன்னால் இன்னமும் பிள்ளைகளுக்கு அந்தந்த பகுதி கிராம பகுதியை சார்ந்திருக்கின்ற வேலை வாய்ப்புக்கு டெய்லி வேலைக்கு போய்கின்ற பெற்றவங்களுக்கான பிள்ளைங்களை வந்து தத்தெடுக்கின்ற விதமாகத்தான் இந்த இல்லம் தேடி கல்வியை நாங்கள் பார்ப்போம்.